ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க 4 அளவு எப்படி நம்ம குறித்து எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கணும். அதுக்கு இது போல் ப்ளவுஸை பாருங்க, இந்த மாதிரி நம்ம கெட்ட பக்கமாக போட்டுக்கலாம். ஃபஸ்ட் அளவு எப்போதுமே ப்ளவுஸோட பின்பக்க பகுதியில் தான் அளவு எடுக்கணும். அதுக்கு இந்த மாதிரி முன்துண்டை இந்த மாதிரி நம்ம மடித்து போட்டுக்கலாம். அதே மாதிரி அளவு ப்ளவுஸ்லேயுமே பாருங்க, இந்த பின்பக்க பகுதி மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது சைடு தையல். இந்த சைடு தையலை கரெக்டாக ப்ளவுஸோட சென்ட்ரு பகுதியில் கரெக்டாக வச்சுக்கலாம். இந்த தையலுக்கு நேராக கோடு போட்டுக்கலாம் பாருங்க. இது கரெக்டாக சென்டரில் தான் நம்ம குறிச்சிருக்கோமா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த ஒரு டிப்ஸை பயன்படுத்துங்க. ஒன் சைடு இதோட அளவு இந்த சைடு இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த சைடு பாருங்க கரெக்டாக ஒரு 1.25 இன்ச்சு, இந்த சைடு கரெக்டாக 1.25 இன்ச்சு. அப்போ நம்ம கரெக்டாக சென்டரில் தான் நம்ம குறிச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போ பேக் சைடு நம்ம அளவு எடுத்துட்டோம். ஃப்ரண்ட்டில் நம்ம அளவு எடுக்க போகிறோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் நம்ம தையலுக்கு விட்டுறலாம் ரெண்டு சைடுமே. ஏன்னா இந்த இடத்துல நம்ம பட்டி தச்சிருவோம். அதனால ரெண்டு சைடுமே 1/2 இன்ச் கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இது ஒரு சைடு பாருங்க இந்த அளவு. இந்த பட்டி உள்பக்கமாகவே வந்துடும். ஓகேங்களா? பாருங்க, இது கொக்கி பட்டி உள்பக்கமாக போயிடும். பாருங்க கரெக்டாக இந்த கோட்டில் ஒட்டியே வச்சு எந்த இடத்துல தையல் வருதோ அதுக்கு நேராக நம்ம குறிச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த சைடுமே பாருங்க, இது எக்ஸ்ட்ரா வரக்கூடிய பகுதி. இந்த இடத்துல பாருங்க கரெக்டாக வச்சு தையலுக்கு நேராக நம்ம குறிச்சுக்கலாம். ஓகேங்களா? இது எக்ஸ்ட்ரா வரக்கூடிய பகுதி. இந்த தையலை ஒட்டியே நம்ம வச்சுக்கலாம். தையலுக்கு நேராக நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? பேக் சைடும் அளவு குறிச்சிட்டோம், ஃப்ரண்ட்லையும் குறிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட ரவுண்டு நம்ம குறிக்க போகிறோம். இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பின்பக்கம் இப்படியும் போயிடாமல் இப்படியும் வந்துடாமல் கரெக்டாக நேராக இது போல் வச்சுக்கலாம். பாருங்க, கையோட மடிப்பு பகுதி கரெக்டாக சென்ட்ரு பகுதியில் கரெக்டாக வர்ற மாதிரி வச்சுக்கணும். இப்போ கையோட ரவுண்டு பார்க்க போகிறோம். அளவு ப்ளவுஸ்லையுமே கரெக்டாக இது போல் வச்சுட்டு பாருங்க. மடிப்பு பகுதியும் சேமாக வச்சுட்டு பாருங்க தையலுக்கு நேராக நம்ம குறிச்சுக்கலாம். இப்போ கை ரவுண்டும் குறிச்சிட்டோம். 4வது அளவு பார்த்தீங்கன்னா இந்த ஆம்கோல் அளவு குறிக்க போகிறோம். கரெக்டாக பாருங்க, நம்ம நல்ல பக்கமாகவே குறிச்சுக்கலாம். கரெக்டாக பாருங்க, இந்த இடத்துல 2வது கோடு. ஓகேங்களா? இப்போ இந்த இடம் நம்மளுக்கு ஏற்றி இறக்கி வராமல் கரெக்டாக வரணும். இப்போ எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, நம்ம தைக்க போகிறோம். கரெக்டாக அந்த கைப்பகுதியை கரெக்டாக வச்சுட்டு நல்லா ஸ்ட்ராங்காக கெட்டி தையல் போட்டுட்டு பாருங்கள், ஷோல்டர் பகுதியில் ஏற்றி இறக்கி வராமல் கரெக்டாக சென்ட்ரு பகுதியில் தையல் இருக்க மாதிரி வச்சுட்டு அக்குள் பகுதியில் கீழ் தையலும் மேல் தையலும் கரெக்டாக சேமாக வர்ற மாதிரி வச்சுட்டு அந்த இடத்துல லைட்டாக ஒரு கெட்டி தையல் போட்டுக்கலாம். இப்போ கீழே பட்டியும் நம்மளுக்கு சேமாக கிடைக்கணும் பாருங்கள். இப்போ கீழே ஒரு கோடு வந்திருக்கு, மேலே ஒரு கோடு வருது. அப்புறம் 2 கோட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் நம்ம ஒரு லைன் போட்டு தச்சுக்கலாம்.
கீழேயுமே நல்லா ஸ்ட்ராங்காக கெட்டி தையல் போட்டுக்கலாம். இப்போ நல்ல பக்கமாக திருப்பி பார்க்கும் பொழுது பாருங்கள், நம்மளுக்கு தையல் வந்து சேமாக கிடச்சிருக்கு. கீழேயும் கரெக்டாக இருக்குது, மேலேயும் கரெக்டாக இருக்குது. ஆம்கோல் சைடு நம்மளுக்கு அக்குள் பகுதியிலையுமே கரெக்டாக இருக்குது. இப்போ இதே மாதிரியே நம்ம வந்து அந்த சைடும் தச்சுக்கலாம். பாருங்க, அந்த இடுப்பு பகுதியிலேருந்து கை வரைக்குமே இது போல் நம்ம ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக இருக்கான்னு இது போல் இழுத்து பார்த்துக்கணும். நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இந்த சைடுமே பாருங்கள், அந்த சைடு தச்ச மாதிரி தான் இந்த சைடுமே நம்ம வந்து தச்சுக்கணும். இந்த ஆம்கோல் சைடும் அக்குள் பகுதியில் தைக்கும் பொழுது பார்த்து கவனமாக தைக்கணும். ஏன்னா ஒன் சைடு தைக்கும்போது நம்மளுக்கு சரியாக வந்துடும். ரெண்டாவது சைடு தைக்கும்போது தான் லைட்டாக வந்து ஏற்றி இறக்கி வந்துடும். அது ஏற்றி இறக்கி வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணணுங்கிறத நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன். கண்டிப்பாக வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ கைப்பகுதியையும் குறிச்சிட்டு பாருங்கள், கெட்டி தையல் போட்டுட்டு இதையுமே நல்ல பக்கமாக திருப்பி பார்த்துக்கலாம். நல்ல பக்கமாக திருப்பும் பொழுது எல்லா அளவுமே பாருங்கள் ஏற்றி இறக்கியுமே வரல, கரெக்டாக இருக்குது. இப்போ தச்ச 4 அளவுகளுமே கரெக்டாக இருக்கான்னு நெக்ஸ்ட் வீடியோவில் செக் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.